சரி எம்ஜிஆர் மாதிரி பாடு பாக்கலாம். நம்மளால முடியாதுப்பா, அது அண்ணனால தான் முடியும். எம்ஜிஆர் மாதிரி பாடணும் அவ்வளவுதானே. விடுங்கடா. ஏன்டா நடக்காது? ஏன்? அது பட்டா இல்லாத நிலம். யார் முதல்ல குச்சி ஊன்றாங்களோ அவங்களுக்கு தானே சொந்தம். அதே போயிட்டா அந்த நிலத்தை சொந்தமாக்கத்தான் ஒருத்தன் குச்சி ஊனி நாள் குடிச்சிட்டல. குச்சிய ஊன்னா மட்டும் போதாது, குடிசைய உடனே கட்டிடணும். இல்லன்னா அண்ணனும் குடிசைய போட்டுக்கலாம், அதோ போறாரு அவரும் குடிசைய போட்டுக்கலாம். உள்ளூர்லயே நம்ம அண்ணன் இருக்கிறப்போ அசலூர்காரர் ஏன்டா கை காட்டுற? டேய் முட்டா பசங்களா, எவன் முதல்ல குச்சி உண்டி நாள் குறிக்கிறானோ அவனுக்கு தாண்டா நிலமே சொந்தம். குச்சிய ஒண்ணும் வரவே இல்லன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம். என்னடா யாரு தெரியுதா? நம்ம வெறுவாட்டி கருப்பையா ஜெயில இருந்து வந்துட்டாங்க. அட ஆமாடா, மங்களத்தை கருப்பையா கட்டிக்கப்படாதுன்னு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இவளை கூட்டிட்டு போயிட்டான் சிதம்பரம். இப்ப இவனும் ஜெயில இருந்து வந்துட்டானா ஊரு ரெண்டாவது போகுது பாரு. எங்கடி ஓட பாக்குற? 5 வருஷம் உள்ள போயிட்டு வரத்துக்குள்ள ஆளையே மாத்திட்டேடி பாவி. உனக்கு என்னடி குறை வச்ச? தாலி மட்டும் கட்டல, உள்ள போயிட்டு வந்து கட்டலாம் வெளிய இருந்த. அது அப்படி இப்படின்னு 5 வருஷம் ஆகி போச்சு. அதுக்குள்ள ஆளை மாத்திட்டேடி. 2ஆம் தாரமா ஒரு கிழட்டு புஷ்ப தேடிக்கிட்டிய. எங்கடி அவன்? எங்க கிட்ட வந்தீங்க? தம்பி, என்னமோ நடந்தது நடந்து போச்சு. என்ன இருந்தாலும் அவ இன்னமும் உன்னதான் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கா. அது தெரியாது. 5 வருஷமும் என் மனசுல இவ்வளவாயா சுமந்துகிட்டு தெரிஞ்ச. ஏயா பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊருக்காரங்க தானே. உங்க பேச்ச கேட்டுதானே நான் அந்த வீட்டுக்கு போனேன். இப்ப எல்லாம் என்ன ஒதுக்குறீங்க? அதாண்டி இந்த ஊர்க்காரனுங்க. இந்த ஊர்க்காரனுங்களுக்காக உன் கழுத்தை நீட்டினாலும் இப்ப உனக்காக எவனும் கழுத்து நீட்ட மாட்டாண்டி. ஏன் அருவாளுக்கு முன்னாடி கையப்படுறா. வரமுறை இல்லாம ரோட்ல போற பொம்பளையார கைய பிடிக்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? இல்லையே. வெக்கமே இல்லையா? ஆமா, என்ன சொன்ன? என்ன சொன்ன? வரமுறையா? உங்க கல்யாண வயசுல ஒரு பொண்ண வீட்டுல வச்சுக்கிட்டு 2ஆம் தாரமா ஒரு சின்ன பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அது மட்டும் முறையாடி? அப்ப முறையோட நீ என்ன கட்டிக்க, இவளை உயிரோட உங்க அப்பா கிட்ட விட்டுறேன். என்னடி மொழிக்கிற? உங்க அப்ப 2ஆம் தாரமா ஒரு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் முதல் தாரமா ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? சொல்லடி. அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும், எனக்கு வாழணுங்கிற ஆசை வரும். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான். பாப்பங்களே பாப்பங்களே, என்ன பகல் நீங்க இருக்கீங்க? இவனுங்களுக்கு வேற வேலையே இல்ல. என்ன சொல்லமா?
நானும் உன் பக்கத்துல வரவா? ஏன் அன்னைக்கு தேய்ச்சி விடவா? பொறுக்கீங்களா? செருப்பு பிஞ்சிரும். பங்காளியே ஒரு மாதிரியா வர்றா. ஐயோ வர்ற வரத்தை சரியில்லை பங்காளியே. ஊர் வந்து எவ்வளவு கொடுத்து வாங்கிட்டு என்ன? நீ ரெடினா நானும் ரெடி. பங்காளி ஒரு போக்க பார்த்தா துணியை துவைச்சு போட்டுருங்க போல இருக்குது. துணிய மட்டும் இல்லையா, நான் கொஞ்சம் கண்ணசிச்சா என்ன தோல் வெளியே தூக்கி சமைப்பாரு. ஏண்டி எக்காலமாவா பேசுற? என்னைய முறைக்கிற? கட்டின பொண்டாட்டிக்கு முட்டில வலினா தொட்டு தடவறதுக்கு கௌரவம் பாக்குற நீங்க என்ன மாதிரி பொண்ணுக்கு அழுக்கு தேய்க்க வழுக்கி விழுகிறியே, இப்ப எங்கேயா போச்சு ஜாதி கௌரவம்? என்ன பங்காளியே மாடு வெறிக்குது. என்னடி திருப்புற? திருப்பல, திரும்பி பாருன்னு சொல்றேன். எங்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இடையில தடையா இருந்த அந்த ஜாதிங்கிற வேலி இப்ப எங்கேயா போச்சு? நாங்கெல்லாம் என்ன வேலி இல்லாத பயிரா மந்த மாடுங்களா வந்து மேய்ஞ்சிட்டு போறதுக்கு? ஜாதிங்கிற வேலி எடுத்துட்டு தாலிங்கிற வேலிய கழுத்துல கட்டு, அப்புறம் வச்சுக்கலாம் அழுக்க தேய்க்கிறதும் சுளுக்க எடுக்கிறதும். என்ன பங்காளி ஒருத்த இருக்கானேனா? அதுவும் சரிதான். என்ன வச்சுக்கிறியா? அம்மா தாயே ஆள விடு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்துல இருந்து விரக்தியோட வாழறத விட நிம்மதியா போயிடலான்னு நினைச்சேன். காப்பாத்திட்டீங்க. எல்லாம் ஆண்டவன் செயல். இப்ப வாழ்ற வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு சாமியை வேண்டிங்க. இல்ல, சீக்கிரம் ஒன்னோட எடுத்துக்கன்னு வேண்டிக்கதான் நான் வந்திருக்கேன். எப்படியோ தெய்வத்தின் சன்னதிக்கு வந்தாச்சு. இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். நம்ம மனசுல இருக்கிற விரக்தி நாம உருவாக்குனதுதான். அதை எப்ப வேணாலும் தூக்கி எறிஞ்சிட்டு புது வாழ்க்கைய தொடரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் புது வாழ்க்கை மரணம் தான். தப்பு. மரணம் மரணம்னு நினைக்கிறத விட வாழணும் வாழணும்னு நினைச்சா கண்டிப்பா மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். முயற்சி பண்றேன். வரேங்க. அருவாளை சுத்தி இருக்க இந்த தாலி உன் கழுத்தை சுத்தாம இருக்கணும்னா நீ போடுற சத்தத்துல கோயிலுக்கு போயிருக்க உன் சித்தி ஓடியாரணும். அப்பதான் இந்த அருவா அவ கழுத்தை சீவும். சித்தின்னு கத்துனா அருவாளை எடுக்கிற சத்தமே இல்லைன்னா இந்த தாலி எடுக்கிற சத்தமே இல்லாம இருப்பேன்றியா? எங்க பாக்கலாம். எங்கடி ஓடுற? ஓடுனா மட்டும் விட்டுருவானா? எல்றி எல்றி
நான் கொலை பண்ணிட்டேப்பா, கொலை பண்ணிட்டேன். இல்ல, நான் கொலை பண்ணேன். என்ன இந்த ஊர்ல என்னென்னமோ நடக்குது, ஒண்ணுமே புரியல. இல்ல, நான் தான் கொலை பண்ணேன். இவர் இல்ல, நான் தான் கொலை பண்ணேன். ஏமா அப்படி செஞ்ச? அப்பா, என்னையும் நம்ம குடும்ப மானத்தையும் காப்பாத்திக்க வேற வழி எனக்கு தெரியலப்பா. என்ன காப்பாத்த நினைக்காதீங்க. எங்க அப்பா உங்க அம்மாவை தள்ளி வச்சாங்க, அந்த பாவம் தான் இது. அந்த பாவம் தீரணும்னா நான் ஜெயிலுக்கு போறதுதான் ஒரே வழி. உங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட அவமானம் தீரணும்னா நீங்க என் கழுத்துல தாலிய கட்டணும். கட்டுவீங்களா? அம்மா, கண்டிப்பா தேடி வர ஒரு நாளைக்கு உன் பிள்ளையா மட்டும் இல்ல, பண்ணையாரோட பேரனாவும். இத நீங்க செய்வீங்களா? ஏன்னா எங்க அத்தைக்கு ஏற்பட்ட களங்கம் தீரணும்னா இதை தவிர வேற வழியே இல்லைங்க.